சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். இப்போது ப்ரோமேட் மருத்துவமனையில் ஆஞ்சியோகிராம் ரூபாய் 7499 மட்டுமே. Volkswagen Tiguan. The horizontal orientation headlamp, 3-slat bonnet grille, the Volkswagen logo. இந்த GT badge இதோட ஒரு என்ன ஸ்பெஷல் எதுக்காக இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஹெட்லேம்ப் வந்து ஒரு ஃபினிஷ், இதெல்லாம் வந்து Volkswagenக்கு தனித்துவம். அதே மாதிரி உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல், 17-inch அலாய் வீல், இன்ஜின் 1.5 லிட்டர் இன்ஜின். இந்த ஒரு இன்ஜினுக்கு ஒரு தனி கேரக்டர், குவிக் ஆக்சலரேட்டிங் கேரக்டர். ஹைவேல அபவுட் 12 to 12.5 kilometers per liter ஈஸியாக கிடைக்கும். மேனுவல் கியர் பாக்ஸ், beautiful, very smooth shifting. Price announcement பண்ண போறாங்க. We will include the price in the video. Hello and welcome to Behind Woods Wheels. இன்றைக்கி நாங்கள் பாம்பேக்கு வந்திருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த கம்பெனி ஃபோர்டு கம்பெனி மூடினாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி சக்ஸஸஸ் அவ்வளோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒவ்வொரு காரும் யோசித்து இந்தியாவுக்காகவே ஸ்பெஷலாக தயாரித்து செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த கார் கம்பெனியை பற்றி பேசுகிறேன்? Volkswagen. அவங்களோட நெக்ஸ்ட் கார் Volkswagen Tiguan. அதை தான் இன்றைக்கி ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல Volkswagenோட புது லோகோ, இது வந்து டீலர்ஷிப் இல்லாமல் மாற்றிட்டாங்க. ஃபுல் டீலர்ஷிப்போட லுக்கே மாற்றிருக்காங்க. இன்னும் நிறைய டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் இன்டர்ஃபேஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அதை பற்றி நிறைய வேலை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் கம்மியாகும் இனிமேல் அப்படின்னு அடித்து உரிமையாக சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு Tiguan MQB AOIN அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தயாரிச்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்காகவே டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை வச்சு ஸ்கோடாவோட குஷாக்னு ஒரு வண்டி வந்திருக்கு. அதுவும் சிமிலர் டு த Tiguan. ரெண்டும் குரூப் கம்பெனிஸ், ஜெர்மன் கம்பெனியோட இந்த குரூப் பிராண்டு தான் அதுவும். Tiguan Volkswagenோட ஓன் காம்பேக்ட் SUV. இதில் நிறைய டிசைன் சேஞ்சஸ், நிறைய டிஃபரன்ஷியேட்டர்ஸ், புது விதமான ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். Tiguan GT வேரியண்ட், 1.5 லிட்டர் இன்ஜின். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 1498cc இன்ஜின், 150 PS பவர், 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். பை த புக்ஸ், அது ஒரு நம்பர்னு படிக்கிறச்சே உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆன் ரோட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பிக்கப், லீனியர் பவர் டெலிவரி, க்ளீன், ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயும் சரி நல்ல அந்த லோ அண்ட் டார்க் இருக்குது. டர்போ சார்ஜ்ட் இன்ஜின், 1.5 லிட்டர் இன்ஜின். இந்த ஒரு இன்ஜினுக்கு ஒரு தனி கேரக்டர், குவிக் ஆக்சலரேட்டிங் கேரக்டர். இன்னொரு இதில் ஒரு ஃபீச்சர் என்னென்னா, 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் கியர் பாக்ஸ், இன்னொன்று வந்து இவங்களோட DSG டியூவல் கிளச் DSG கியர் பாக்ஸ். இந்த இன்ஜினே வந்து உங்களுக்கு TSI இன்ஜின், அதாவது டர்போ சார்ஜ் ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் அப்படின்னு உங்களை TSI இஸ் அ ஷார்ட் ஃபார்ம். இவங்களோட ஒரு தனி டெக்னாலஜி அது. Volkswagenக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜி. 100% எங்களோட எல்லா கார்லேயும் வந்து TSI டெக்னாலஜி இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஜினோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு குவிக் பவர் டெலிவரி, நல்ல ஒரு ஃப்ரண்ட் லோடிங், லோ RPM, மிட் RPM ரேஞ்ச் ரெண்டுத்துலேயுமே அவைலபிள். ஸ்லோ ஸ்பீட் டிரைவிங்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு பெப்பி, ஒரு எங்கேஜ் டிரைவிங் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த TSI டெக்னாலஜி இந்த இன்ஜின்லேயும் இருக்குது. இவங்களோட அதர் இன்ஜின் ஆப்ஷன் Tiguanக்கு 1 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன், அது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின்.
திஸ் இஸ் அ 4-cylinder இன்ஜின். இதை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இந்த 4-cylinder இன்ஜின் 1.5 லிட்டர் இன்ஜினில் வந்து உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் சிலிண்டர்ஸ், அதாவது 1, 2, 3, 4 சிலிண்டர்ஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் சிலிண்டர்ஸ் க்ரூசிங் போது, இல்லை நீங்கள் வந்து த்ராட்டிலிருந்து காலை எடுத்த பிறகு க்ரூசிங் டயத்தில் உங்களுக்கு இந்த 2 சிலிண்டர் செகண்ட் அண்ட் தேர்ட் சிலிண்டர் ஷட் ஆஃப் ஆயிரும். ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் நீங்கள் அகெயின் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சிஸ். இதனால் உங்களுக்கு இம்ப்ரூவ்ட் மைலேஜ், பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஹைவேல அபவுட் 12 to 12.5 kilometers per liter ஈஸியாக கிடைக்கும். சிட்டியில் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நிறைய டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு முழித்தோம் இன்றைக்கி காலையில். அந்த டிராஃபிக்கில் இருக்கிறச்சே 6.5 kilometers to a liter தான் வந்துச்சு. இந்த இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீட் அவுட்டில் பார்த்த ஒரு ஞாபகம். இந்த இன்ஜினுக்கு டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் தான் நாங்கள் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதை தவிர மேனுவலும் இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ், பியூட்டிஃபுல், வெரி ஸ்மூத் ஷிஃப்டிங், அதையும் ஓட்டி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ், ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். Taigunோட அதர் இன்ஜின் ஆப்ஷன், the second engine options with 2 gearboxes again is the 3-cylinder. இந்த 3-cylinder இன்ஜின் வந்து வழக்கமான 3-cylinder இன்ஜின் மாதிரி இல்லை. 3-cylinder இன்ஜினோட ஒரு உங்களுக்கு கம்பஷன் சைக்கிளே வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி ரஃப். இட் இஸ் நாட் as quiet as the 4-cylinder. ஆனால் இந்த 3-cylinderல உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட், பவர் டெலிவரி, டார்க் எல்லாமே ஒரு நல்ல லெவல்ஸில் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அகெயின் டிஎஸ்ஐ டெக்னாலஜி. இந்த 3-cylinder இன்ஜின் பவர், பீக் பவர் வந்து 115 PS, பீக் டார்க் 178 Nm. ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் சைக்கிளில் உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் லெவல்ஸ் இருக்கலாம். பட் அந்த ஒரு ஆர்பிஎம் லெவல்ஸ் 2000 ஆர்பிஎம் லெவலுக்கு மேலே போக அந்த இன்ஜின் சவுண்டே வந்து உங்களுக்கு அந்த ரஃப் கிரஃப் 3-cylinder இன்ஜின் நாய்ஸ் இல்லை. ஒரு பெப்பி, ரெடி டு கோ பெட்ரோல் இன்ஜினோட ஒரு நாய்ஸ் தான் அது. இதில் இருக்கிறது நம்ம பார்த்தோம் 1.5 லிட்டரில் இருக்கிறது. இட்ஸ் அ டியூவல் கிளச் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். 1 லிட்டரில் கொடுத்துருக்கிறது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த 2 ஆட்டோமேட்டிக் வித்தியாசம் வந்து இந்த 1.5 லிட்டர் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற, இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற 1.5 லிட்டர் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸில் ஸ்டியரிங்கில் மேனுவல் ப்ளஸ் மைனஸ் கியர் செலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டிகிட்டே இருக்கிறச்சே கூட ஒரு குவிக்காக ஒரு ஆக்சலரேஷன் வேணும், அந்த கியர் பாக்ஸ், டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லேக் இருக்குது, அந்த டைம் லேக் அவாய்ட் பண்ணும் அப்படின்னாக்க நீங்கள் மேனுவலாக கியர் ஷிஃப்ட் பண்ணி யூ கேன் ஷிஃப்ட் டவுன். ஒரு தேர்டில் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் ஷிஃப்ட் பண்ணி ஒரு குவிக் ஓவர்டேக் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப யூ கேன் கெட் பேக் இன் டு ஆட்டோமேட்டிக் மோட். இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸோட ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், ஸ்லோ ஸ்பீட்ஸ், பார்ட் த்ராட்டில், அந்த லெவலில் ஒரு லைட்டாக த்ராட்டில் வந்து லைட்டாக அமுக்கிற டயத்தில் அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அதுக்கு அவ்வளோ குவிக் டெசிஷன் மேக்கிங் இல்லை. சில சமயம் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கச்சு அந்த ஒரு டயத்தில் மட்டும் உங்களுக்கு மேனுவலாக கியர் செலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். பட் திஸ் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் அதர்வைஸ் இஸ் பீன் அ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கியர் பாக்ஸ். ஃபோக்ஸ்வேகனோட ரொம்ப பாப்புலர் கியர் பாக்ஸ் அண்ட் இட் மைட் பி ஸ்டில் ஒர்த் இட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் டியூவல் கிளச் கியர் பாக்ஸ் ஆப்ஷன். சஸ்பென்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பேசலாம். டைகுனோட சஸ்பென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ஃபர்ம் பட் நாட் ஓவர் ஃபர்ம். நான் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருந்தேன். கொஞ்சம் ஃபர்மாக இருக்குமோ, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஜெர்மன் யூரோப்பியன் ஸ்டைல் சஸ்பென்ஷனாக இருக்குமோ, ரொம்ப டைட்டாக இருந்தால் ரொம்ப ஜம்பி அன்கம்ஃபர்டபுள் ரைடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் அந்த ஒரு கம்ப்ளீட்லி அந்த ஒரு இம்ப்ரெஷன் இல்லை ஓட்டி முடிச்சாவிட்டு. சஸ்பென்ஷன் குவாலிட்டி ரொம்ப மோசமான ரோடில் வந்தோம் நாங்கள் இப்போ வந்தப்போ பாம்பேயில். some of the roads are really badly broken. அந்த ரோட்ஸில் எல்லாமே வந்து இட் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் ரியலி பேட் பேச்சஸ். உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் இருக்குது, பாடி ரோல் ரொம்ப கம்மி, நல்ல ஒரு ஸ்டெடி ஃபீல், ஹை ஸ்பீட் டைனமிக்ஸ். அதுதான் இவங்க பேர் போனவங்க. ஸோ டைகுன் டிரைவபிலிட்டி, ஹேண்ட்லிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
nice chunky steering wheel, 3-spoke steering wheel, ஒரு flat bottom sporty touchக்கு இந்த GT trimக்கு தான் இந்த ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட். நல்ல ஈஸி டு maneuver, light steering wheel, ஸ்பீட்ஸ் அட் ஹையர் ஸ்பீட்ஸ் நல்ல ஒரு வெயிட் வருது, ஒரு ஃபர்ம்னஸ் வருது. ஓவரால் ஸ்டெபிலிட்டி, கார்னரிங், ஈஸி டர்ன்ஸ் எல்லாம் ஆல் பீன் ஃபேக்டர்ட் இன் டு தி டைகுன். டைகுன் கேபின்குள்ளே வந்துட்டோம். லெட்ஸ் செக் அவுட் தி கேபின். ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன், ஒரு சிம்பிள் லேயரிங், ஹாரிசான்டல் ஓரியன்டேஷன் அண்ட் இந்த சென்டர் ஸ்டாக் வந்து உங்களுக்கு டிப்பிக்கல் எஸ்யூவி ஸ்டைல் சென்டர் ஸ்டாக், ஸ்லைட் வாட்டர்ஃபால் டிசைன், ஒரு லேயரிங் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆல் லுக் அண்ட் ஃபீல், ஓவரால் தே ஆல் லுக் அண்ட் ஃபீல் ப்ரீமியம். ஒரு சில இடங்களில் ஹார்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. there are competitors with better plastic quality in this price segment, but நீங்கள் general dashboard layout, the way the instrumentation is been placed, infotainment system, 10-inch infotainment system, and in the choice of different layered trim, or shiny and fake carbon fiber finish, shiny aluminum finish, black and beige theme, இதெல்லாம் all of this works. sunroof, Apple CarPlay கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போது. இல்லைன்னா அவங்களோட ஓன் ஸ்க்ரீன் லேஅவுட் இந்த மாதிரி, இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் லேஅவுட் இந்த மாதிரி இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே சூஸ் பண்ணால் இட் ஆட்டோமேட்டிக்லி வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, இட் கனெக்ட்ஸ் டு யுவர் ஆப்பிள் செல்ஃபோன். அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸோட கியர் ஷிஃப்ட் ஸ்டிக் இதுவும் க்ளீன் சிம்பிள் ஃபினிஷ். ஓவரால் சிமெட்ரி, ஒரு ஆங்குலர் ஜாமெட்ரிக் ஃபினிஷ், க்ளீன் கேபின், அதுதான் நான் சொல்லுவேன். ஸ்டியரிங் ஸ்லோ ஸ்பீட்ஸில் நல்ல ஹைலி அசிஸ்டட் ஸ்டியரிங், ஸோ நீங்கள் ஃபுல் லாக் ஈஸியாக பண்ண முடியுது. ஒரு சிம்பிள் ஈஸி டு டிரைவ் ஃபீல் இருக்குது. அதோட ஒரு காம்பேக்ட் டைமென்ஷன்ஸும் கூடவே சேர்ந்து யூட்டர்ன் எடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஹைவே ஸ்பீட்ஸில் போகிறச்சே நல்ல ஸ்டியரிங் வேஸ் அப், நல்ல ஒரு வெயிட் இருக்குது, ஒரு சர்டன் ஃபர்ம்னஸ் வருது அட் ஹையர் ஸ்பீட்ஸ். ஓவரால் சஸ்பென்ஷன், ரைட் குவாலிட்டி, ஹேண்ட்லிங் a big plus for the Taygun. டைகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு புது ப்ராடக்ட் ஃபோக்ஸ்வேகனுக்கு. இது வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேப், இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேட்டகரி ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் கேட்டகரி, காம்பேக்ட் எஸ்யூவி. நிறைய கார்கள் இருக்குது இப்போ இந்த கேட்டகரியில். கியா செல்டோஸ், ஹியூண்டை கிரெட்டா, ஸ்கோடா குஷாக் இவங்களோடது, டாடா சஃபாரி. இது 14 லட்சத்துலேருந்து 17-18 லட்சம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய காம்படிஷன், நிறைய சாய்ஸ் அதில் இவங்க கொண்டு வராங்க. ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதில் ஃபோக்ஸ்வேகன் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ எஸ்யூவி, மேக்ஸிமம் எஸ்யூவி, அதாவது இந்த ஒரு ரெய்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் இப்போ நிறைய கார்கள் இருக்குது அவங்க போர்ட்ஃபோலியோவில். டைகுன், இது தவிர டிகுவான் ஒரு வண்டி இருக்குது, டீராக் இருக்குது, டீராக் தவிர டிகுவான் ஆல் ஸ்பேஸ்னு 3 ரோ சீட்டரும் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இவங்க வந்து இப்போது SUVW அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க கம்பெனியை பற்றியே. அதாவது அவ்வளோ ஒரு எஸ்யூவி ஹெவி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த காருக்கு இவங்களோட குரூப் கம்பெனியே ஸ்கோடாவோடது ஒரு குஷாக்னு ஒரு வண்டி இருக்குது, அதுவே ஒரு காம்படிஷன். இருந்தாலுமே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ், இந்த ஒரு டிசைன், இது வெரி யூனிக் டு ஃபோக்ஸ்வேகன் அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ரண்ட் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹாரிசான்டல் ஓரியன்டேஷன் ஹெட்லேம்ப், 3 ஸ்லாட் பானட் கிரில், இந்த ஃபோக்ஸ்வேகன் லோகோ, இது வந்து இந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு யூ கேன் சி அக்ராஸ் தேர் வெஹிக்கிள்ஸ். அதாவது டிகுவான்லேயும் இருக்குது, டீராக்லேயும் இருக்குது. சில டிசைன் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் அப்சர்வ் பண்ணலாம். டைகுனுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு யூனிஃபைட் லுக்
Volkswagenோட ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த GT பேட்ஜ் இதோட ஒரு என்ன ஸ்பெஷல், எதுக்காக இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது இதில். அது தவிர 2-3 கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இந்த 2 இன்ஜின் ஆப்ஷனில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், அந்த இன்ஜின் கொண்ட ஒரு வேரியண்ட், அதுக்கு தான் இந்த GT பேட்ஜிங். இந்த GT பேட்ஜிங் ஆஃப்கோர்ஸ் அதுக்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. டைகுனோட டிசைன், உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் பற்றி பேச ஆரம்பித்தேன். இந்த ஒரு தனித்துவம் கொண்டு வரதுக்காக நிறைய குளோபல் டிசைன் எலிமெண்ட்ஸ், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி Volkswagenக்கு. பானட் லிடோட ஷேப் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டேப்பர், இந்த ஒரு ஆங்கிள் ஃப்ரண்ட்டில், ஹெட்லேம்ப் வந்து ஒரு ஃபினிஷ், இதெல்லாம் வந்து Volkswagenக்கு தனித்துவம். குஷாக் அவங்களோட ஓன் குரூப் கம்பெனியோட சேம் பிளாட்ஃபார்ம் கார், அதனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் எவ்வளோ யூனிக்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல், 17 இன்ச் அலாய் வீல், ஒரு GT பேட்ஜிங் ஆன் த சைடு. இவங்களோட ப்ரொஃபைல், இந்த ஒரு Volkswagen ப்ரொஃபைல் கிட்டக்க வந்து பார்த்தாலும் சரி, ஒரு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரு கிரெட்டா இல்லை ஒரு செல்டோஸ் இல்லை டாடா சஃபாரி, இந்த ஒரு 3 காருக்கு கம்பேரிசன் இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்ப்போம் உள்ள கேபினில் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இன்சைட் த கேபின் வெரி வெரி க்ளோஸ் டு தி அதர் 3 கார்ஸ். சைட் டிசைன் பேச போனோம்னாக்க 2 டோர்ஸோட டிசைன், இந்த சர்ஃபேசிங், இந்த ட்ரீட்மெண்ட், இந்த டிசைன் குஷாக்குக்கும் Volkswagen டைகுனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சைட் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் 2 காரும். ஆனால் ரியர் டிசைன் நிறைய சேஞ்சஸ், வெரி யூனிக், வெரி ஸ்பெஷல், ஒரு நைட் டைம் சிக்னேச்சர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் டிசைன் வெரி யூனிக் டு டைகுன். அண்ட் இந்த இதுலேயும் ஒரு LED ஸ்ட்ரிப் இருக்குது கனெக்டட் செக்ஷன்லேயும். இந்த டெயில்கேட்டில் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கனெக்டட் LED டிசைன், நைட் டைம் சிக்னேச்சர், வெரி யூனிக். அந்த ஒரு ஸ்மோக்ட் கிளாஸ் எஃபெக்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க அந்த டெயில் லேம்ப்ஸ்க்கு. அதர்வைஸ் ரியர் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹான்ச்சஸ்னு சொல்லுவாங்க, இந்த 2 கார்னர்ஸ் ஹான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஹான்ச்சும் ஒரு SUV ஸ்டான்ஸு, ஸ்பெஷலி ஒரு மாச்சோ SUV ஸ்டான்ஸ் கொண்டு வருது. டெயில்கேட், this is also another thing. இந்த லோடிங் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ரியர் பம்பருக்கு டெயில்கேட்டுக்கும் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நிறைய காருகளில் நீங்கள் நிறைய SUVஸில் ஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் ரைஸ்டாக இருந்தால் நீங்கள் லக்கேஜை தூக்கி உள்ளே வைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த லோடிங் ஹைட் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டு கன்சிடர். அதர்வைஸ் சிமிலர் குரோம் ட்ரீட்மெண்ட் ரியர் ஃபெண்டரில். இந்த ஒரு ஃபேக் அலுமினியம், ஃபாக்ஸ் அலுமினியம்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் தான் அது, பார்க்குறதுக்கு ஒரு அலுமினியம் மாதிரி இருக்குது. ஃபேக் அலுமினியம் பேனல் அங்கே ஒரு கொடுத்துருக்காங்க ரியர் ஃபெண்டரில். கேபின் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Volkswagen டைகுன் இன்றைக்கி ஓட்டி பார்த்தோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கு. இந்த ஒரு கார் நீங்கள் வாங்கலாமா கூடாதா, இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். எஸ்பெஷலி நீங்கள் ஏற்கனவே ஒரு Volkswagen கஸ்டமர் இல்லைன்னாக்க, இந்த ஒரு SUV உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு யோஜனையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஓட்டி பார்க்கணும். இந்த Volkswagen டைகுன் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி டிரைவிங் டைனமிக்ஸ், ஹேண்ட்லிங், இந்த ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, எபிலிட்டி டு டேக் கார்னர்ஸ். நீங்கள் ஒரு டேர்னில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும் அப்படின்னு மற்ற காரில் யோசிச்சிங்கன்னா இந்த காரில் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக திருப்பலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் டேர்ன்ஸ்லேயும் கார்னர்ஸ்லேயும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் குவாலிட்டி, டிரைவபிலிட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டர்ஸ். இந்த காரில் Volkswagen சேஃப்டி காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வர போகிறாங்க. 3 ஏர்பேக்ஸ், ரியர் சீட் பெல்ட், மிடில் சீட்டுக்கும் வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சீட் பெல்ட் டெஃபினட்டாக போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும். பின்னாடி உட்கார்ற ஆக்கியபெண்ட்ஸ் கூட சீட் பெல்ட் போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஆன் த ரோட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அது மறந்துடாதீங்க. We will include the price in the video. This is a car that you should definitely give a try. Go ahead, give the Taigun a try. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். இப்போது ப்ரோமேட் மருத்துவமனையில் ஆன்ஜியோகிராம் ரூபாய் 7499 மட்டுமே.